ஹாய், இங்கே பாருங்கள். நாங்கள் நத்தம் வந்திருக்கோம். நத்தம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது எங்களோட தோட்டம். எங்களோட ஃபேமிலி 4 ஃபேமிலியும் இங்கே தான் இருக்காங்க. இதெல்லாம் எங்களோட தோட்டம். இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸு பாருங்கள். இதுதான் எங்களோட தோட்டம். இது ஃபுல்லாக எங்களோட என்ட்ரன்ஸு. இது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீடு. இந்த வீடு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீடு. இது மூத்த அண்ணன் அவருக்கு. இங்கே பாருங்க, என் ஃபேமிலி பேரன் பேத்தி எல்லாம் விளையாடுறாங்க. தோட்டத்தில் நல்லா விளையாடுறதுக்கு இந்த இடம் நல்லா விளையாடுறாங்க, ஃப்ரீயாக இருக்கும். இந்த வீடு இன்னொரு அண்ணன் வீடு. இன்னொரு அண்ணன் வீடு. இந்த வீடு இப்போ கல்யாணம் வச்சுருந்தாங்க, அவங்களோட வீடு இது. இந்த வீடு எங்கள் வீட்டுக்காரோட 2வது அண்ணன், 3வது அண்ணன். இந்த வீடு இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட பாருங்கள். இந்த வீடு தான் எங்களோட வீடு. இங்கே பாருங்கள், இது எங்கள் வீடு. இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கோம் வீட்டுக்கு. இது நம்மளோட வண்டி. இந்த மாதிரி வந்திருக்கோம். இந்த வீடு இன்னொரு அண்ணன் வீடு. மொத்தம் 4 பேர் எங்கள் வீட்டுக்காரவங்களோட பிறந்தவங்க. 4 பேரும் இங்கேயே இருக்காங்க. 3 பேர் இங்கே இருக்காங்க. நாங்கள் மட்டும் சிறுமலையில் இருக்கோம். இங்கே பாருங்க, இப்படி வீடு இப்படி இருக்கிறதா நல்லது. மாடி வீடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த கொய்யா மரம் எங்களோட மரம், எங்களோட தோட்டம். அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கர் தோட்டம். இது எங்களோட தோட்டம். இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம் இருக்குது. வாங்க கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் வச்சு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொய்யா மரம் பலன் கொடுத்துருக்குது பாருங்கள். எங்களுக்கு 25 வருஷம் எந்த ஏரியாவிலையும் இந்த மாதிரி கொய்யா மரம் வச்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் வச்சுட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. நாங்கள் சிறுமலை போய் 25 வருஷமாக இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த காய் தண்ணி கிடையாது, உரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மழை பெஞ்சா மானமாக பார்த்து ஈவிறக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த காய். அந்த மானமாக பார்த்து ஈவிறக்கப்பட்டு மழை பெஞ்ச ஒரு ஈரப்பசையில் தான் இந்த காய் வந்திருக்கு. காய் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கும் கொண்டு வந்து தரேன். இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிடுவீங்க. தோட்டம் நல்லா இருக்கா? இந்த இயற்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இயற்கையை விட்டுட்டு சிறுமலையில் போய் கொடைக்கானல் மலையில் மாதிரி ரொம்ப குளுகுளுன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் இதை மறக்க முடியல எங்களால். இந்த ஊருக்கு 16 வயசில் வந்தேன். 16 வயசில் 21 வயசுக்குள்ளே என்னோடய 3 பிள்ளைங்களும் பிறந்துருச்சு. 21 வயசுலேருந்து
இந்த கொய்யாப்பழ வியாபாரம் தான் பார்த்தேன் நான். இன்னைக்கு சிறுமலையில் போய் இதுதான் எனக்கு வருமானம். எனக்கு அவ்வளோ வருமானத்தை கொடுத்துச்சு. இதிலேருந்து சம்பாரிச்சதே நான் சிறுமலை போனேன். எனக்கு வியாபாரம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். என்னோடய கஷ்டத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.